வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், அகவிலைப்படியுடன் உயரும் பிற கொடுப்பனவுகள். முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி உள்ளது. ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அதிகரிப்பு அறிவிப்பை இந்த மாதம் வெளியிட அரசு தயாராகி வருகிறது. அகவிலைப்படி அதிகரிப்பு தவிர ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதன் காரணமாக இந்த மாத சம்பளத்தில் பெரிய தொகையை ஊழியர்கள் எதிர்பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் இந்த மாத சம்பளம் வந்தவுடன் அகவிலைப்படி அதிகரிப்பிற்கு பிறகு அடிப்படை சம்பளம், வீட்டு வாடகை கொடுப்பனவு HRA, பயணப்படி TA ஆகிய கொடுப்பனவுகளின் உயர்வை சரிபார்த்து கொள்வது நல்லது. அகவிலைப்படி AICPI இண்டெக்ஸ் எண்களின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ஜூன் 2023 முதல் டிசம்பர் 2023 வரையிலான குறியீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி அதிகரிப்பு 4% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 46% அகவிலைப்படியை பெற்று வருகிறார்கள். இதில் 4% உயர்வு ஏற்பட்டால் ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் 50% அதிகரிக்கும். மார்ச் மாத அகவிலைப்படியை தவிர ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு இந்த மாத சம்பளத்தில் ஊழியர்கள் மிகப்பெரிய தொகையை எதிர்பார்க்கலாம். இதில் அகவிலைப்படி உயர்வு மட்டும் அல்லாமல் அரியர் தொகை, அதிகரித்த அடிப்படை சம்பளம், பயணப்படி, வீட்டு வாடகை கொடுப்பனவு ஆகியவையும் கிடைக்கும். 7வது ஊதிய குழுவின்படி ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு 18,000 ரூபாயாக இருக்கின்றது. இதை தவிர ஊழியர்கள் கூடுதல் வரவுகளையும் பெறுகிறார்கள். ஊழியர்களுக்கு ஊதிய குழுவின்படி சம்பளத்தில் ஏற்றம் இருக்கும். உதாரணமாக, ஒரு ஊழியரின் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 18,000 இருந்தால் அவர்களுக்கு திரையில் தோன்றும் அட்டவணையின்படி ஊதியம் ஜனவரி மாதம் அகவிலைப்படி 8,280 பயண கொடுப்பனவு 1,350 அரியர் தொகை 720 மொத்த சம்பளம் 27,630 இருக்கும். பிப்ரவரி மாத அகவிலைப்படி 8,820 பயண கொடுப்பனவு 1,350 அரியர் தொகை 720 மொத்த சம்பளம் 27,630 கிடைக்கும். மார்ச் மாத அகவிலைப்படி 9,000 பயண கொடுப்பனவு 1,350 அரியர் தொகை 1,440 மொத்த சம்பளம் 29,790 இருக்கும். ஏப்ரல் மாதம் அகவிலைப்படி 9,000 பயண கொடுப்பனவு 1,350 மொத்த சம்பளம் 28,350 இருக்கும். அகவிலைப்படி எப்போது திருத்தப்படுகின்றது? பொதுவாக ஆண்டிற்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தப்படுகிறது. கடந்த ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையிலான AICPI குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. அதேபோல் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான AICPI குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜூலை மாதம் அகவிலைப்படி கணக்கிடப்படுகின்றது. பணவீக்கம் மற்றும் அதிகரிக்கும் விலைவாசியை சமாளிக்க மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் வழங்கப்படுகின்றது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.